ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 3ஆம் இடத்திலே கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 11ஆம் இடத்துல சூரியன் புதன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார். அதே மே 14ஆம் தேதி புதன் பாருங்க விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசத்திலிருந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் பாருங்க ராசிக்குள்ள இருக்கிறார். இந்த மே மாதம் மட்டும்தான் ராசிக்குள்ள இருப்பார். அடுத்த மாதம் பாருங்க ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 11 மாதமாக இருந்த போராட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் மட்டும்தான் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-11 மாதமாகவே பாருங்கள், ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, நிறைய பேருக்கு வேலை இழப்பு, குடும்பத்தில் கலகம், அதே போல் பண விரயம், பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலைமை, சொத்து இழப்பு, எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி அங்கேயும் பாருங்க சிறப்பாக வாழ முடியாத ஒரு நிலை. அப்போ ஜென்ம குருல அந்த மன அழுத்தம், உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க மிதுனராசிக்காரர்கள். அப்போ இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இந்த மாதம் மட்டும்தான் ராசிக்குள்ள குரு இருப்பார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பகவான் ராசிக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு சிரமங்களை கொடுத்தாரோ பாருங்க, 2ஆம் இடத்துல அள்ளி கொடுக்க இருக்கிறார். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். சூரிய லாபஸ்தானத்தில் உச்சமாக இருப்பது பாருங்க, அரசியல் மூலம், அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவர் 3ஆம் அதிபதி, புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறது, அதே போல் சொத்து வகையில் ஒரு யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. மே மாதம் ஒரு 15ஆம் தேதி வரையும் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சப்பலத்தில் இருக்கிறார். அப்போ 3ஆம் இடங்கிறது தைரியம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு மே 15ஆம் தேதி வரையும் மனசில் நல்ல தைரியத்தை கொடுக்கும், ஆபரண வகையில் யோகத்தை கொடுக்கும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் பலம் பெறுவது பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம். அவரும் லாபஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது பாருங்கள் சூரியனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் பாருங்கள் இந்த மாதம் விரயஸ்தானத்துக்கு வராது. மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பார். தந்தையான ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அவ்வளோதான். மற்றபடி பாருங்கள் இந்த மாதம் சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது மே மாதம் ஒரு 14ஆம் தேதி வரையும் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பார். அப்போ மே 14ஆம் தேதி வரையும் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மிதுனராசிக்காரர்கள், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆடம்பர பொருட்கள், ஏதாவது இடமாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு வீட்டில் இருக்கீங்க, வேறு வீடு மாறணும் அப்படின்னா மே மாதம் ஒரு 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வேறு வீடு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுக்கும், 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால. அதே போல் இந்த மாதம் பாருங்கள், மிதுனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார். அப்போ மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதாவது முக்கியமாக பாருங்கள், பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, பணத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் 2, ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுமே பாருங்கள் இந்த மாதம் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். இந்த மாதம் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு.
அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். சொந்த தொழிலில் பாருங்கள் நல்ல பண வசதி இருக்கும். மேலும் ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமாக பணம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மிதனராசிக்காரர்களுக்கு. அப்போ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாத ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது நல்ல அதிர்ஷ்டம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க குரு பகவான். 2 பேரும் ராசிக்குள்ள இருப்பது ஒரு சிலருக்கு புது வேலை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ உத்தியோக ரீதியாகவும் பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த மேல் அதிகாரிகள் பாருங்க உங்களுக்கு இனிமேல் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல இருந்து. அப்போ நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் வரும். சுக்கிரன் இந்த மாதம் ராசிக்குள்ளே வருவது உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமையும். காதலித்தவரை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் கொடுக்கும். அதே போல் சொகுசு வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஆபரணங்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க மிதனராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த மாதம் குரு சுக்கிர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நல்ல பணவரவுகளையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் இந்த மாதம் பார்க்க முடியும் மிதனராசிக்காரர்கள். அதே போல புதன் பகவான் பாருங்க மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். புதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ மே மாதம் ஒரு 14 தேதிக்கு அப்புறம் விரயஸ்தானத்துக்கு வரார். இந்த விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது வெளியூர் போகணும், ஒரு வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு சிலர் நீண்ட தூரம் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்தில் ஏதாவது வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. மொத்தத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும். பல நாள் பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு வருட பிரச்சனை இந்த மாதத்தோட முடியுது அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் இந்த மே மாதம் தான் ஒரு சில சிரமங்கள், அதாவது குரு பகவானால் இருக்கும். ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா மாதக்கிரகங்கள் எல்லாமே இந்த மாதம் சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் செவ்வாய் பாருங்க மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வரார். லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ பாருங்க அந்த இடம், பூமி, கட்டடம், வண்டி, வாகனம் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதம் மே மாதம் 11 தேதிக்கு அப்புறம். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக விளங்கும் மிதனராசிக்காரர்களுக்கு. அடுத்த மிதனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 7, 8, 9 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் 3, 4, 5, 6, 7 அதே போல் மே 14, 15, 16, மே 19, 20, மே 23, 24, மே 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதனராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.